ஹாய், சென்னையை சுற்றி பார்க்க வந்துட்டு பாறைகள்லையே கலைநயத்தை காட்டின மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்காம இருந்தால் எப்படி? அதனால இன்றைக்கி மகாபலிபுரம் அதாவது மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கோம். வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் பட்டது அந்த பெரிய பாறை தான். அந்த பெரிய பாறை பாருங்கள், இவ்வளோ பெரிய பாறை ஒரு சின்ன பாயிண்டில் தான் நின்றுட்டுருக்கு. அது எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னே தெரியாது. கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டு இருந்த வெண்ணெய் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. அப்படியே நடந்து போனால் மலை மேலே நிறைய பாறைகளில் அங்கங்கே செதுக்கின சிற்பங்களும் குடைவரை கோபுரங்களும் நிறைய இருந்துச்சு. இதை அந்த காலத்தில் இருந்த மாமல்ல பல்லவர்கள் தான் செதுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க முழுமையாக அவங்க என்ன எதிர்பார்த்து செதுக்குனாங்களோ அதை முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்சிகள் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிற்பங்கள் எல்லாம் முழுசாக முடிக்காமலேயே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவங்க எதை இமேஜின் பண்ணி கட்ட ஆரம்பித்தாங்களோ அது மாதிரி முடிச்சிருந்தா இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்குமோ தெரியல. கண்ணில் பார்க்குற எல்லா இடங்கள்லையும் பாறைகளெல்லாம் எங்கெல்லாம் செதுக்க முடியுமோ அந்தளவுக்கு அழகழகாக நிறைய சிற்பங்களை செதுக்கி வச்சுருந்தாங்க. அதே எக்ஸாம்பிள் பண்ணுற மாதிரி தான் அங்கே விற்கக்கூடிய பொருட்களையுமே அந்த நிறைய ஷெல்ஸ்லேயே அதிலேயே குடஞ்சு அழகழகான சிற்பங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க. யானை, புத்தர் சிலை, அந்த மாதிரி எல்லாமே அழகாக குட்டி குட்டி சிற்பங்கள், அதுக்குள்ளேயே குட்டி குட்டி சிற்பங்கள் இருக்கிற மாதிரியே செஞ்சுருந்தாங்க. நாங்கள் போன டைமில் நிறைய ஃபாரின் டூரிஸ்ட்டும் வந்திருந்தாங்க. இப்போ நம்ம அங்கே முடிச்சுட்டு த ஃபேமஸ் 5 ரதம் பஞ்சரதத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த யானை தான் இந்த மாமல்லபுரம் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணமே. என்னென்னா, மாமல்ல பல்லவர் கடற்கரையோரமாக நடந்து போயிட்டுருக்கையில் தன்னுடைய சின்ன பையன்கிட்ட கேட்பார், இந்த பாறையை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு. அப்போ அந்த பையன் சொல்லுவான், எனக்கு இந்த பாறையில் யானை தெரியுதுன்னு சொல்லுவான். ஸோ அந்த சிந்தனையை மென்ஷன் பண்ணி தான் பாறைகளை செதுக்க நிறைய சிற்பங்கள் உருவாக்க முடியுங்கிற எண்ணத்தில் உருவானது தான் இந்த மாமல்லபுரமே. அந்த நினைவாக தான் பையனுடைய இன்னொரு பேரான மாமல்லனையே இந்த இடத்துக்கு வச்சு மாமல்லபுரம் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. இந்த பஞ்ச ரதமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரதமுமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது. இது பஞ்சபாண்டவ ரதம்னு கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திரௌபதி ரதம், அர்ஜுன ரதம், பீம ரதம், தர்மராஜா ரதம், நகுல சகாதேவ ரதம், இந்த 5 பேரோடது சேர்ந்தது தான் பஞ்சரதம். அங்கேருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா சூப்பராக அந்த கடற்கரையை ஒட்டின மாதிரி இந்த கோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். இது அழகாக நிலா வெளிச்சத்துலேயும் சூப்பராக இருக்கும், சூரியன் வெளிச்சத்துலேயும் நல்லாயிருக்கும், லைட் வெளிச்சத்துலேயும் நல்லாயிருக்கும். இதை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக பீச்லேயும் ஆடி முடிச்சுட்டு மாமல்லபுரத்தை சூப்பராக என்ஜாய் பண்ணணும். இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாகவும் வீடியோஸ்லேயுமே கேட்டுட்டு இருந்த இடத்த லைவாக போய் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்த்து ரசித்த எல்லா சிற்பங்கள் முன்னாடியும் நின்று அழகழகாக ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு பீச்சில் நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.